ஒரு கதையில ஒரு ஹீரோ உருவாகணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வில்லன் இருக்கணும். வில்லன் வந்து கெட்டது பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஹீரோ அதெல்லாம் டேக்கிள் பண்ணி ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா இருந்து அது எல்லாத்தையும் சமாளிச்சு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒருத்தரை நம்ம நாயகனா ஏத்துப்போம். வில்லன் அப்படிங்கிற கேரக்டர் ஹீரோவுடைய கேரக்டர் வந்து பிரதிபலிக்க ஒரு முக்கியமான அங்கமா இருக்கும். ஆனா இந்த கதையில வில்லன்லாம் யாருமே கிடையாது. இருந்தாலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் நம்ம ரசிச்சு ரசிச்சு படிப்போம். அந்த ஹீரோ நம்ம வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பர்சனை சந்திக்க மாட்டோமா, நாம இந்த மாதிரி ஒரு நபரா மாற மாட்டோமாங்கிற ஒரு அதீதமான காதலை ஏற்படுத்தக்கூடிய கதையும் கதாபாத்திரங்களும் இந்த புத்தகத்துல இருக்கும். வெல்கம் டு நரேட்டட் பை சாரா அண்ட் நான் உங்க சாரா. ஜே.கே. அவர்கள், அதாவது ஜெயகாந்தன், இந்த புத்தகத்துடைய ஆத்தர். அவருடைய அருமையான வரி ஒன்று இருக்கும். அடிமையின் மரியாதை பண்புகளை நான் எப்போதும் அறியாதவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ரீசெண்டா இந்த வரிகளை கேள்விப்பட்டேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருடைய கதைகளை நம்ம எந்த அளவுக்கு விரும்பி ரசிச்சு படிக்கிறோமோ அதே அளவுக்கு ஒரு நல்ல எழுத்தாளராகவும் ஒரு நல்ல மனிதராகவும் ரசிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் அப்படிங்கிற ஒரு தாட்டை எனக்குள்ள அது ஏற்படுத்துச்சு. கூடவே இந்த புத்தகத்துல ஹென்றி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை அவர் எப்படி வாழணும்னு நினைச்சாரோ அந்த மாதிரி எல்லாம் வடிவமைச்சிருக்காராம். ஆனா உண்மையாவே அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாரு, இல்ல எந்த மனிதர் மாதிரி இந்த கதையில அவர் வந்து நிஜ வாழ்க்கையில வாழ்ந்தாரு அப்படின்னா, துரைக்கண்ணு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் மாதிரி நிஜ வாழ்க்கையில வாழ்ந்திருக்கிறாரு. படிக்கிற நமக்கே ஹென்றி மாதிரி வாழணும், இல்ல ஹென்றியோடவாது வாழணும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரசிச்சு ரசிச்சு அந்த கதையையும் கதாபாத்திரத்தையும் உருவாக்கி இருக்கிறாரு. ஆனந்த் விகடன்ல இந்த கதை 23 வாரமா எழுதுறதுக்கு ஒப்பந்தமாகி 1972ல எழுத ஆரம்பிச்சு எழுதியிருக்காங்க. 73ல ஒரு புத்தகமா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கதைக்குள்ள வரும்போது ஆரம்பத்திலேயே இந்த கதையுடைய ரைட்டர் சொல்லியிருப்பாரு, அதாவது ஜே.கே. அவர்கள் சொல்லியிருப்பாங்க, ஒரு லாரி போயிட்டு இருக்கு, அந்த லாரியில 7 பேர் இருக்காங்க அப்படின்னு. அந்த லாரியில அந்த 7 பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது வழியில வந்து ஒரு உயரமான ஒரு ஆள், ஒரு 6 அடின்னு வச்சுக்கோங்களேன், 6 அடிக்கு உயரமான ஒரு ஆள் வந்துட்டு லிஃப்ட் கேட்கிறாரு. பார்க்கறதுக்கே ஃபாரினர் மாதிரி இருக்காரு. பிளஸ் நம்மளோட நாட்டு உடைகள் இருக்கும் இல்லையா, அந்த வேஷ்டி சட்டை அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த ஃபாரினருக்கே உருவான உடைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உடையோடு இருக்காரு. பார்க்கவே வித்தியாசமா இருக்கு. நம்ம எப்படி ஒரு ஃபாரினர் நம்ம நாட்டுக்கு இல்ல நம்ம கிராமத்துக்கு இல்ல நம்ம நகரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் வந்தாருன்னா அவருக்கு தேவையான உதவிகளை பண்ணணுங்கிற ஒரு கியூரியஸ் நமக்கு இருக்குமோ, அந்த மாதிரி தான் அங்க இருக்கிற தேவராஜ் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் இருக்கு. அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அந்த தேவராஜ் யாருன்னா, இந்த கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர். அங்கதான் அவர் பிறந்தது, வளர்ந்தது, ஒர்க் பண்றது எல்லாமே அங்கதான். சோ இப்படி அந்த லாரி மூவ் ஆயிட்டு இருக்கும் போது அந்த லாரி டிரைவர் கேட்கிறாரு, துரைக்கண்ணு கேட்கிறாரு, துரை எங்க போகணும் துரை நீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அவர் இங்கிலீஷ்ல ஆன்சர் பண்றாரு, இந்த மாதிரி நான் கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகணும்னு. அங்க இருக்கிற அந்த 7 பேருக்கும் ஷாக்கு. ஏன்னா இவங்க போற இடமே அதுதான், நம்ம கிராமத்துக்கு இவர் வராரா அப்படின்னு ஒரு ஷாக்கு. இருந்தாலும் தேவராஜுக்கு நிறைய கேள்விகள் கேட்கணும்னு இருந்தாலும் எப்படி கேட்கறது, அது நாகரீகம் இல்லை அப்படிங்கறதால அமைதியா உட்காந்துருக்கிறாரு. அந்த டைம்ல திடீர்னு ஒரு இடத்த ஹென்றி வந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. லாரியில இருந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்துட்டு நம்ம ஊருக்கான ஒரு நிறம் இருக்கும் இல்லையா, அந்த டார்க் ஸ்கின் டோன்ல இருக்கா, உடைகள் இல்லாம. ஆத்தர் எப்படி வர்ணிச்சிருப்பாரு அப்படின்னா, முண்டைக்கட்டையா அந்த பொண்ணு இருக்கா அப்படின்னு, அதாவது நியூடா இருக்கா, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஹென்றி வந்து அந்த பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தேவராஜுக்கு தெரியும். என்னடா இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து இவனை பத்தி யோசிச்சதெல்லாம் தப்போ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லாரி அப்படி கிராஸ் ஆகி போற வரைக்கும் வெளியே தலையை விட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப தேவராஜுக்கு யோசனையாவே இருக்கும், என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு. அந்த துரைக்கண்ணு வந்து கேட்டுருவாரு, என்ன நீங்க பொண்ணுங்களே பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஹென்றி சொல்லுவாரு, நீங்க அந்த பொண்ணை பாக்குறேன்னு நினைச்சீங்க, அது பக்கத்துல ஒரு அழகான கற்சிலை இருந்துச்சு, அதை நீங்க பாக்கலையா, அந்த கல்சிலை எவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த தேவராஜுக்கு புரிய வரும், இந்த அளவுக்கு ஒரு ஆர்ட், அதாவது அந்த கலையை ரசிக்கக்கூடிய ஒரு மனிதனா அப்படின்னு. இந்த ஹென்ரிங்கிற கேரக்டர் வந்து நகரத்துல வாழ்ந்திருந்தாலும் கிராமத்துடைய அழகை ரசிச்சு இயற்கையை நேசிக்கக்கூடிய, இல்ல ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்த அதிகமா விரும்பக்கூடிய ஒரு நபர். ஆனா இந்த தேவராஜ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை எப்படி சித்தரிச்சிருப்பாங்கன்னா, நம்ம ஒரு ஊர்ல பிறந்து வளர்ந்து அங்கேயே இருக்கிறோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த இடம் பிடிக்காது இல்லையா, இதை விட்டு வேற எங்கேயாவது போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இயல்பான ஆசையுடைய ஒரு நபரா இருப்பாரு. இப்படி அந்த வண்டியும் கிருஷ்ணராஜபுரத்தை ரீச் ஆகுது. ரீச் ஆனோன்னு தேவராஜுக்கு நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப கேட்கணும்னு தோணுது. பட் இருந்தாலும் கேட்கல. பிகாஸ்
ஒரு நாகரிகம், ஒரு டீசன்சி அந்த மாதிரி யோசிக்கிறாரு. பட் ஹென்ரியே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு தங்கணும், எங்க தங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி, எங்க வீட்லயே தங்குங்களேன் பேசாம அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ 2 பேரும் அங்கேயே தங்குறாங்க, அதாவது இவரோட வீட்டுல. இந்த தேவராஜ் அப்படிங்கிறவரோட வீட்டுல வந்து அக்கம்மாள் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை அந்த இடத்துல ஆத்தர் இன்ட்ரோ பண்ணி வைப்பாரு. இந்த அக்கம்மாள் யாரு அப்படின்னா, இவங்களோட உண்மையான பேர் அபிராமி. பட் தேவராஜுக்கு அக்கா. அவங்க வந்து ஒரு விடோ, கணவனை இழந்த ஒரு கைம்பெண். ஸோ வெள்ளை உடையில தான் எப்பயுமே இருப்பாங்க. அக்காவும் அவங்க தான், அம்மாவும் அவங்க தான் இவருக்கு. அப்படிங்கிறதால அக்கம்மாள் அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே அபிராமின்னு கூப்பிட மாட்டாங்க, அவங்கள அக்கம்மாள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பிளஸ் இந்த அக்கம்மாள் கூடவே இன்னொரு கேரக்டர் இருக்கும், மண்ணாங்கட்டி அப்படின்னு. அது யாரு அப்படின்னா, இந்த துரைக்கண்ணு அப்படிங்கிற இந்த லாரி டிரைவர் இருக்காரு இல்லையா, அவரோட கிளீனர். ஒரு குட்டி பையன், அவங்க யாரும் இல்லாம அவங்க உதவி பண்ணி இந்த ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குட்டி பையன். அவனோட பேர் வந்து பாண்டு. இப்படி போயிட்டு இருக்கும் போது அன்னைக்கு நைட் நல்லபடியா அருமையா கழியுது. அடுத்த நாள் காலையில விடியும் போது அப்பதான் இந்த ஹென்றி பாக்குறாரு, அவர் வீட்டுக்கு முன்னாடி, அதாவது தேவராஜோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் சுவர் மாதிரி ஒண்ணு இருக்கு. என்னது இது, ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு தேவராஜ்கிட்ட கேட்கும் போது தேவராஜ் சொல்லுவாரு, இல்ல அந்த வீட்டுக்கு முன்னாடி, அதாவது எங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கு, அந்த வீடை பார்த்தாலே பிரச்சனை தான்ங்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப நாளா பாழடைஞ்சிருக்கு. பிளஸ் அங்க வந்து ஒரு பார்பர், அவர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு. அதனால காலைல எழுந்தோனையுமே அந்த வீட்டை பார்க்கணுமா அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு மதில் சுவரே கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஹென்ரிக்கு வந்து ஒரு யோசனை வரும், பட் இருந்தாலும் அமைதியா இருப்பாரு. ஹென்றி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிப்பாரு. மாடுகள் போயிட்டு இருக்கும், அதோட கழுத்துல கட்டியிருப்பாங்க இல்லையா மணி, அந்த மாடு நடக்க நடக்க ஒவ்வொரு மியூசிக் எழுப்புற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாம் எனக்கு இந்த மியூசிக் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ரசிச்சு ரசிச்சு சொல்லுவாரு. தேவராஜுக்கு ஹென்றி கூட இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரசனையான மனிதனா ஹென்றி இருக்காரே அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். இப்போ 2 பேரும் அந்த ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி வெளியே வருவாங்க. அந்த மதில் சுவரெல்லாம் தாண்டி வெளியே வரும்போது அந்த வீடு, இப்ப சொன்னாங்க இல்லையா ஒருத்தர் வந்து தூக்கு போட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஹென்றி நின்றுகிட்டு அந்த வீட்டையே பார்ப்பாரு. அப்ப அவரோட பாக்கெட்டை தொட்டு பார்க்கும்போது அங்க ஒரு சாவி இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த வீட்டோட சாவி தான். ஆக்சுவலி இந்த ஹென்றி எதுக்காக இந்த கிராமத்துக்கு, கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டுல தங்கறதுக்காக தான் வந்திருக்காரு. இந்த வீட்டோட உரிமையாளர் தான் ஹென்ரியோட அப்பா அப்படிங்கிறதும் அந்த கதையோ டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ ஹென்ரியோட ஆசை என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் தங்கணும். அப்பா வாழ்ந்த வீட்டில், அப்பா இப்போ இறந்துட்டாரு, அப்பா வாழ்ந்த வீட்டில் தங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். ஸோ பஞ்சாயத்துக்கும் இந்த விஷயம் வருது. பார்த்தா அந்த லாரி ஓட்டிட்டு இருப்பார் இல்லையா துரைக்கண்ணு, அவரு தான் இவரோட சித்தப்பா, இந்த ஹென்ரியோட அப்பாவோட தம்பி. ஸோ இதுவும் அவருக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ சித்தப்பா கூட தான் அவர் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்காரு அப்படின்னு யாருமே அவரை ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் திடீர்னு ஒரு ஃபாரினர் வந்து நம்ம ஊரில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு மனிதனோட பையன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? எப்படி அவர் வேற மாதிரி இருக்காரு, இவர் வேற மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் முதல்ல யோசிக்கிறாங்க. துரைக்கண்ணு தான் இப்போ அவரோட சொத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பெரிய சொத்துக்கள் இல்லைனாலும் ஓரளவுக்கு சொத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ துரைக்கண்ணு கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா ஓகேவா, இப்படி வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிக்கிறாரு, இதெல்லாம் உனக்கு ஓகேவா, இவரை ஏத்துக்கலாமா, வீடை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது துரைக்கண்ணு வந்து ஒரு நிமிஷம் என்னமோ மனசுல யோசிப்பாரு. யோசிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா, சரி ஓகே கொடுத்துருங்க, எங்க அண்ணன் பையனுக்கு தானே கொடுக்குறீங்க அப்படின்றவாங்க. ஸோ ரொம்ப டக்குன்னு எல்லாம் நடந்த மாதிரி இருக்கும். எப்படி இது நல்ல பெரிய ஒரு விஷயமா போகும், சண்டைலாம் வரும், சொத்துனா பெரிய சண்டை வருமே, நம்ம கூடவே பிறந்து வளர்ந்து அவங்களோட பிள்ளையே நாளைக்கு வந்து சொத்து கேட்குறாங்க அப்படின்னா கூட யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அந்த அளவுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த சொத்துக்கள்ல வரும் இல்லையா? ஆனா திடீர்னு எங்கேயோ இருந்து வந்து ஒரு ஃபாரினர் இவர் தான் வந்து தன்னோட அண்ணாவோட பையனு கிளைம் பண்றாரு சொத்தெல்லாம், அதாவது அதோட வீடை கேட்குறாரு. அப்படிங்கும்போது அப்போ எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வெடிச்சிருக்கணும். பட் ரொம்ப இப்படிங்கிறதுக்குள்ள முடிஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து இன்னும் இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு உண்மையாவே அந்த சீனை படிக்கும்போது. ஸோ ஒவ்வொரு கதையும் அப்படியே நகர்ந்துகிட்டு இருக்கும். அந்த வீடை கொடுத்துருவாங்க. ஸோ துரைக்கண்ணு அந்த இடத்துல சொல்லுவாரு, இதுக்கப்புறம் ஹென்ரின்னு சொல்லாதீங்க, இல்லை துரான்னு சொல்லாதீங்க, அதான் எங்க அண்ணனோட பையன், சபாபதியோட பையன் ஆயிடுச்சு, இனிமேட்டி ஹென்றி பிள்ளைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பிகாஸ் சபாபதி பிள்ளை, துரைக்கண்ணு பிள்ளை. ஸோ இவரும் அந்த வழியில ஹென்றி பிள்ளை இனி அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி கதை அந்த இடத்துல நகரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா வாழ்ந்த வீட்டில் எப்படி அந்த வீடு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு ஹென்ரியே அந்த வீட்டை கட்ட ஆசைப்படுவார். ஸோ அவரே வந்து சுண்ணாம்படிப்பார், அங்கே இருக்கிற வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாரு, எல்லா வேலையும் விழுந்து விழுந்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போ வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், சபாபதியுடைய உண்மையான ரத்த வாரிசு தான் ஹென்ரின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் உண்மை என்னன்னா, சபாபதியுடைய தத்து பிள்ளை தான் இந்த ஹென்ரிங்கிறவர். இந்த சபாபதிக்கும் இன்னொரு சட்டைக்காரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு ஆங்கிலோ இந்தியனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த ஆத்தரே அங்கே சட்டைக்காரின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாரு, அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஆங்கிலோ இந்தியன் லேடிக்கும் சபாபதிக்கும் திருமணமாகி ஹென்றி வந்து பிறந்திருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஊரில். பட் உண்மை என்னன்னா, சபாபதி மிலிட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே அவரோட ஃப்ரெண்ட் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் தேனி மாவட்டத்தை சார்ந்தவர் மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மைக்கேலுடைய காதல் மனைவி தான் இந்த ஆங்கிலோ இந்தியன் லேடி. ஸோ இவங்க 2 பேரும் காதலிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போர் நடக்குது. அங்கே வந்துட்டு மைக்கேலுக்கு வந்து புல்லட் ஷாட் வந்து படுது. சபாபதி வந்து அவரோட ஃப்ரெண்டை 20 மைல் தூக்கிட்டு வருவார், எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. பட் இருந்தாலும் அவரால் காப்பாற்ற முடியாது. அந்த டைம்ல மைக்கேல் சொல்லுவார், இவங்க இருக்காங்க இல்லையா அந்த ஆங்கிலோ இந்தியன், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஸோ ப்ளீஸ் அவங்கள வந்து பார்த்துக்கோ, முடிஞ்சால் அவங்கள திருமணம் பண்ணிக்கோ, அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருப்பாரு. ஸோ அதனால இந்த ஆங்கிலோ இந்தியன் அவங்கள வந்து கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ரயிலில் வந்து ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். அதை பார்த்தோன்னா அந்த அம்மா ஓடி போய் அந்த குழந்தைய தூக்குவாங்க. அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த சபாபதி சொல்லுவார், நான் எனக்கே உன்னை உரிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கல, இந்த குழந்தை யாரோடது, அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டேன். கடைசியில் யாருமே அங்கே உன்னை உரிமை கொண்டாட வராதப்ப தான் நான் உன்னை வச்சுக்கணும்னு நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதே மாதிரி இந்த ஹென்றி வந்து சபாபதியை பப்பான்னு கூப்பிடுவார். பட் சபாபதி வந்து இவரை மகனேலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா நீ எனக்கானவன் அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்லுவாங்க, ஒரு உரிமையை எடுத்துக்கணும், உன்னை நான் எப்பயுமே என்னுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ பண்ணு அப்படின்னு சொல்லுவார். இவன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவான், அது கூட ஓகேன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு போல்டான மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ சபாபதிங்கிற ஒரு நபர் வேற ஒரு கிராமத்திலேருந்து, வேற ஒரு மதம், கலாச்சாரம், இனம் இதுலேருந்து வந்தவர். ப்ளஸ் இவங்களோட அம்மாவும் வேற ஒரு மதம், கலாச்சாரம், நாடு இதுலேருந்து வந்தவங்க. இந்த ஹென்ரிங்கிற பர்சனும் அதே மாதிரி. இப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருப்பாங்க. இந்த ஒரு குடும்பத்தில் தான் ஹென்றி இருந்திருப்பாரு. ஹென்ரியோட ஆசை என்ன அப்படின்னா, இந்த இவரோட பப்பா அப்படிங்கிறது இவருக்கு தெரியும், இவங்க அம்மாவுக்கு தெரியும், ப்ளஸ் அந்த பப்பாவுக்கு தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு அப்புறமா நான் பப்பாவுடைய மகன் தான்னு யாரை ஒத்துப்பாங்க அப்படின்னு அவர் யோசிக்கும் போது தான் அதுக்கான அங்கீகாரம் இவர் வாழ்ந்த இடத்துல தான் கிடைக்கும்னு நினச்சி இங்கே வந்திருப்பார். அதே மாதிரி இங்கே வந்து அவருடைய அப்பா இவரோட பையன்தான், சபாபதியோட பையன்தான் இவரு அப்படிங்கிறதுக்கான அடையாளத்தையும் வாங்கியிருப்பாரு. பிளஸ் துரைக்கண்ணு அவரோட சித்தப்பா இருக்காரு இல்லையா, அவரும் அதிகமான பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவர் வந்து ரொம்ப கராரான, இல்லை ஒரு கட் அண்ட் ரைட்டான, இல்லை சம்திங் ஒரு மாதிரி ரக்கடான ஒரு ஆள் மாதிரி தெரிஞ்சாலும் மனசு ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு மனுஷனா அவர் இருப்பார். இந்த கதை முழுக்க, இந்த கதாபாத்திரம் முழுக்க ரொம்ப ரொம்ப அழகாக சித்தரிச்சிருப்பாங்க இந்த கதையோடைய ஆத்தர். ப்ளஸ் அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு ஹென்ரிக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஹென்ரிக்கு வீடு கட்டும் போது. ஏன்னா எல்லாருமே ஹென்ரியை விரும்பக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க. வீடெல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து ஹென்ரிக்கு பொண்ணு பார்க்க வேண்டிய வேலை தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு, இந்த கதையுடைய ஆரம்பத்துல ஒரு பொண்ணு நியூடா இருக்கா, ஹென்றி வேற பார்த்துக்கிட்டே இருக்காங்கிற மாதிரி ஒரு சீன் நடந்துகிட்டு இருந்திருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு அந்த பக்கமா வருவா. அதே மாதிரி தான் உடைகள் இல்லாம தான் வருவா. அவளை பார்த்தோன்னே எல்லாருமே என்னடா இந்த பொண்ணு மறுபடியும் இப்படி வந்துட்டாளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஹென்றி மட்டும் அவகிட்ட போய் சொல்லுவாங்க, அம்மா நீ தேவதை தான், நீ ஏஞ்சல் தான், பட் நாங்கெல்லாம் மனுஷங்க தான், அதுக்காக நீ உடை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஹென்றி சொல்லும்போது எல்லாருமே அவெல்லாம் போட்டுக்க மாட்டா, நம்ம சொன்னாலாம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஹென்றி சொன்னோன்னு அந்த பொண்ணு கேட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த தேவராஜ் இருப்பார் இல்லையா, அவர் வீட்டுக்கு மட்டும் அந்த மதில் சுவரையும் எடுத்துருவாரு. ப்ளஸ் இந்த பொண்ணை வந்துட்டு அக்கம்மாள்கிட்ட சொல்லி அங்கேயே தங்க வச்சு அவளை பார்த்துக்கலாங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருப்பாங்க. இவளும் கொஞ்ச நாள் அங்கே இருப்பா. பட் இந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சு அந்த கிரகப்பிரவேசம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பொண்ணு தான் போய் உட்காந்து வரவேற்பா. அப்போ அந்த ஆத்தர் எப்படி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் சேர் போட்டிருப்பாங்களாம், அந்த சேரில் போய் அப்படியே கால் மேலே கால் போட்டு அப்படி உட்காந்துருப்பா கெத்தா. அப்புறம் எல்லாரும் வரும்போது கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. யார் அப்படி வணக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீட்டுடைய ஓனர், நான் வீடு கட்டிட்டேன் பார்த்தீங்களா, வாங்க என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இனிமேட்டி அந்த பொண்ணு தான் அந்த வீட்டுடைய எஜமானி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரே லைன்ல, அந்த ஒரே சீன்ல நமக்கு சொல்லிடுவாரு. பட் அது நிறைய சீன்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு மறுபடியும் உடைகள்லாம் கழட்டி வச்சுட்டு நைட்டா கிளம்பி போயிடுவா. ஹென்றி வந்து அந்த போற சீன் மட்டும் பாப்பா, அந்த இடமே பிரகாசமா இருக்கு, அந்த அளவுக்கு அவ ரொம்ப ஏஞ்சல் மாதிரி, தேவதை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவான். பட் ஹென்ரிக்கு தெரியும் எப்பனாலும் திரும்பி அவ இந்த இடத்துக்கு வருவா அப்படின்னு. இதுக்கப்புறம் ஹென்றி அந்த ஊர் மக்களோட சேர்ந்து அங்கேயே சந்தோஷமா அவருடைய பப்பாவுடைய மகனா நிம்மதியா வாழ போறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியும்.
ஃபுல்லாக இந்த கதையை சொல்லிட்டேன். ஆனால் இந்த கதையை நான் இப்படி சொல்லியிருந்தாலும் இந்த கதையை நீங்கள் படிக்கும் போது கண்டிப்பாக இன்னும் உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான, நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, ரொம்ப காசியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல புத்தகம் இது. இந்த புத்தகம் கமல்ஹாசன் அவர்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையான புத்தகம் இது. இந்த புத்தகத்தை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 100% என்னோட ரேட்டிங் நான் கொடுக்கணும் அப்படின்னா 5 ஸ்டார் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் புத்தகம் இது. ஜெயகாந்தன் அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் இப்போ தான் வாசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க அவருடைய எழுத்தில் அப்படின்னா இந்த புத்தகத்தை வாசிங்க. அதுவும் அவருடைய முன்னுரையை தவற விட்டுறாதீங்க. ஏன்னா ஜெயகாந்தன் அவர்கள் எதில் ஃபேமஸ் அப்படின்னா அவருடைய முன்னுரையில் தான். ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாரு, நான் நினச்ச கதை வேற, பட் எழுதியிருக்க கதை வேற. நான் ஆல்ரெடி நினச்சிருந்த கதையை எழுதியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு நிறைய நகைச்சுவையான, ரொம்ப போல்டான, இதுதான் நினச்சேன் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த முன்னுரை எனக்கு எப்பயுமே ஜேகே அவர்களுடைய ரைட்டிங்கில் பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை மிஸ் பண்ணாமல் படிச்சுட்டு அப்புறம் கதைக்குள்ளே நகர்ந்து போங்க. கண்டிப்பாக இந்த புத்தகம் உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்கள் நினச்சதை விட அதிகமாக பூர்த்தி பண்ணக்கூடிய ஒன்றா இருக்கும். பட் நீங்கள் ஆல்ரெடி இந்த புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத வழக்கம் போல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ப்ளஸ் நான் இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஹென்றி அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, படித்த எல்லாருமே அவரை லவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்ன விஷயம் இன்னும் அதிகமாக அவரை உங்களை லவ் பண்ண வச்சது அப்படிங்கிறத கூட கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம், இந்த அளவுக்கு ஒரு காசியான ஒரு புத்தகத்தை நம்ம தமிழில் நான் படித்தேன், அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைனா என்னுடைய மெயில் ஐடியை நான் அட்டாச் பண்ணுறேன். அதில் நீங்கள் எனக்கு பரிந்துரைக்கணும், அதாவது ரெக்கமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிற புத்தகங்களை அதில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மறந்துடாதீங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி தொடர்ந்து நான் நிறைய புத்தகங்களை பற்றி பேசும்போது அதோட அப்டேட்லாம் சீக்கிரமாகவே உங்களை வந்து ரீச் பண்ணும். இதே மாதிரி நான் இன்னொரு புத்தகத்தோட, அதுவும் ஒரு நல்ல புத்தகத்தோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off. This is Sarah. Bye.